Hi all, welcome back to another new வீடியோ போஸ்ட் பண்ணியே 2 வீக்ஸ் ஆகிருச்சு. இந்த கேப்பில் நான் எங்கே போயிட்டேன், எனக்கு ஏதாவது ஆகிருச்சா இல்லைனா எனக்கு டெலிவரி ஆகிருச்சான்ற மாதிரி நிறைய பேர் இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணிலாம் கேட்டிருந்தீங்க. அதுவும் இல்லாமல் பிளட் கம்மியாக இருக்குன்னு ட்ரிப்ஸ் போட்டேன்னு சொல்லி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதையும் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். நடுவில் கொஞ்சம் சிக்காகிட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் வேறு இருந்தது. அதனால தான் நான் வீடியோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ணுறதுக்கும் சுத்தமாக டைம் கிடைக்கல. லாஸ்ட் 1 month தான் இருக்குது குரூப் 4 எக்ஸாமுக்கு. இந்த டைமில் நான் என்ன படிக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி, அது ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணிட்டா எல்லாருக்குமே யூஸ் ஆகும் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நான் புதுசாக படிக்கிறேன். இந்த 1 monthக்குள்ளே நான் என்னென்னலாம் கவர் பண்ணேன்னா ஓரளவுக்கு நான் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணம் தான். மற்ற எல்லாத்தையுமே விட்டுருங்க. இலக்கணம்லேருந்து மட்டுமே நமக்கு 85 மார்க்ஸ் வந்து சாலிடாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய எல்லா இலக்கணமுமே உங்களுக்கு வந்து கான்செப்ட் வைஸ் புரிஞ்சிருக்கணும். இலக்கணத்தை மக்கப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இலக்கணம் மக்கப் பண்ணுறதுன்றது டோட்டலாக வேஸ்ட் ஆஃப் டைம் தான். எந்த அளவுக்கு தெளிவாக நம்ம கான்செப்டை உள்வாங்கி படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க எவ்வளோ டஃப்பான கொஷின் கேட்டாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் தமிழில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இலக்கணம் தான். இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தமிழில் இருக்கக்கூடிய மற்ற போர்ஷன்ஸ் எல்லாமே முடிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இலக்கணம்க்கு கொடுங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸில் வந்து எனக்கு டாபிக் வைஸ் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டைம் கண்டிப்பாக பத்தாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ரீவியஸ் 10 இயரோடைய கொஷின் பேப்பரை எடுத்து ஒரு கொஷின் பேப்பரை ஒரு நாளைக்கு சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண தெரியலனா நீங்கள் ChatGPTலையோ இல்லைனா அந்த கொஷினை போய் நீங்கள் கூகுளில் போட்டால் கூட அதுக்கு ரிலேட்டடான யூடியூப் வீடியோஸ் உங்களுக்கு காமிக்கும். அதை பார்த்து அந்த ஆன்சரை சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி மெத்தடில் வேறு கொஷின் பேப்பரில் ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா அதையும் கூட சேர்த்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது நீங்கள் ஈஸியாகவே மேக்ஸை வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நிறையா வந்து ஆப்டிடியூட் கொஷின்ஸ் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கும். ரீசனிங் கொஷின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரீசனிங் கொஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, லைக் பேங்க் எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் ரீசனிங் கொஷின்ஸ் வந்து நிறையாவே கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு வந்து ரீசனிங் கொஷினுமே ஒரு 10 மார்க் இப்போ இருக்கிறதுனால ஃபுல்லாக டாபிக் வைஸ் நீங்கள் பார்த்து முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மற்ற எக்ஸாம்ஸோடைய ரீசனிங் கொஷின்ஸ்லாம் பார்த்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பேட்டர்னில் கேட்பாங்கன்ற ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். லாஸ்ட் 30 டேஸ்க்கு இந்த மெத்தடை தமிழுக்கும் மேக்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணாலே ஒரு 90% வந்து நம்மளால் கவர் பண்ணிட முடியும். ஜிஎஸ்ல என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 இதுதான் வந்து நமக்கு மார்க் வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பாலிட்டி, எக்கனாமிக்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு படித்து வச்சுக்கோங்க. அப்படி எல்லா புக்கையும் படிக்க டைம் இல்லைனா குருநாத் ஐஏஎஸ் அகாடமின்ற சேனலில் வந்து இப்போ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டால் 1 ஷார்ட் வீடியோ மாதிரி ஃபுல்லாகவே போன எக்ஸாமுக்குமே கொடுத்துருந்தாங்க, இந்த எக்ஸாமுக்குமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 1 ஷார்ட் வீடியோவாக எடுத்துகிட்டு ஒரு 3 hours 4 hours 5 hours வரை வரும். அந்த வீடியோவை ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து பார்த்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் ஈஸியாகவே ஃபுல் போர்ஷன்ஸையும் கவர் பண்ணிடலாம். நிறைய வீடியோஸ் தேடி படிக்காமல் ஒரே வீடியோலேயே உங்களுக்கு ஃபுல் யூனிட்டுமே கவர் ஆகிரும். இப்போ தான் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிற லாஸ்ட் மினிட்லன்றவங்க கூட இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய சேனலில் யூனிட் வைஸ் 1 ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. அதில் எனக்கு வந்து ரொம்ப பர்சனல் ஃபேவரட்னா வந்து குருநாத் ஐஏஎஸ் அகாடமி சேனலில் கொடுக்குற வீடியோஸ் தான். ரொம்ப கிளியராக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸோட கனெக்ட் பண்ணியும் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்ல தமிழ்நாடு ரிலேட்டடாக வரக்கூடிய லெசன்ஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக நம்ம தரவு பண்ணியிருக்கணும். இந்த சேர சோழ பாண்டியர்கள் பற்றின லெசன்ஸ் எல்லாமே ஹிஸ்ட்ரியில் வரும். ஸோ அதையுமே நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே நமக்கு வந்து யூனிட் 6ல் கவர் ஆகும். யூனிட் 6லேருந்து நமக்கு நிறைய கொஷின்ஸ் வரப்போகிறதுனால தமிழ்நாடு ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன சோர்ஸஸ்லாம் கிடைக்குதோ அதுலேருந்து எல்லா மெட்டீரியல்ஸுமே கேதர் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி பாதி முடிச்சிருக்கேன் இன்னும் பாதி இருக்குன்றவங்களா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன சொன்னனோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்றது எல்லாத்தையும் படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching. Bye bye.